ஓகே, வணக்கம். நம்ம நாலடியார்ல 13வது அதிகாரம் தீவினை அச்சம் பார்த்துட்டு இருக்கோம். தீவினை அச்சத்துல 10 பாடல்கள். தீவினைகள் செய்வதனால நிகழக்கூடிய துன்பங்கள் என்னவாக இருக்கும், அல்லது முற்பிறவில செய்த தீவினைகளுக்கு இந்த பிறவில என்ன மாதிரியான விளைவுகள் கிடைக்கும், அல்லது இந்த பிறவில செஞ்சா அடுத்த பிறவில என்ன மாதிரியாக இருக்கும் அப்படிங்கிறத பத்தி பேசுறதுதான் இந்த தீவினை அச்சத்தினுடைய இந்த அதிகாரத்தினுடைய பாடல்கள் சொல்லக்கூடிய பொருள். இது அந்த காலகட்டத்தையே நம்பிக்கை அப்படின்னு தான் எடுத்துக்கிறோம். இந்த பாடல்கள் சொல்லக்கூடிய நிறைய விஷயங்கள் நமக்கு இன்னைக்கு சில வேளைகள்ல நகைப்புக்கூடியதாக கூட இருக்கலாம். ஆனால் அந்த காலகட்டத்தினுடைய நம்பிக்கையை இந்த பாடல்கள் பிரதிபலிக்கின்றன அப்படிங்கிறதா இந்த பாடல்கள்ல நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. சரி, முதல் பாடல் போலாம். முதல் பாடல்ல 2 வகையான சுடுகாடை இந்த பாட்டு சொல்லுது. முதல் பாடல்ல 2 வகையான சுடுகாடு வருது. ஒன்று மனிதர்களுடைய வயிறாகிய சுடுகாடு, இரண்டாவது உண்மையாக மனிதர்களை இறந்த பிறகு அவர்களை கொண்டு போய் புதைக்கக்கூடிய சுடுகாடு. 2 வகையான சுடுகாட்டை பற்றி இந்த பாடல் பேசுகிறது. ஒரு சுடுகாடு மனிதர்களுடைய வயிறு, என்னன்னா பறவைகளையும் விலங்குகளையும், பல்வேறு வகையான பறவைகளையும் விலங்குகளையும் உண்ணக்கூடிய புல்லறிவாளருடைய வயிறு. அது ஒரு அந்த மாதிரி அந்த விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் சுடுகாடாக இருக்கிறது. அப்போ அந்த மாதிரியான அவற்றை உண்பதை இந்த பாடல் விமர்சிக்கிறது. அந்த மாதிரியான பறவைகளையும் கொல்லாமை அப்படிங்கிற ஒரு இதை வச்சுட்டு, கொல்லாமை அப்படிங்கிறதுனால பறவைகளையும் விலங்குகளையும் பிடித்து உண்ணுவது அப்படிங்கிறது ஒரு ஒரு நல்ல செயல் அல்ல, ஒரு தீச்செயலான செயல் அப்படிங்கிறத ஒரு வகையில சொல்லுது. இரண்டாவது, இப்படியான வயிறு உடையவர்கள் பெரும்பாலும் மனை வாழ்க்கை என்பதிலிருந்து நீங்க முடியாமல் அதிலேயே தொடர்ந்து உழன்று கடைசியில் போய் இறந்து போன பிறகு சுடுகாடு சென்று அடைவார்கள். அப்போ வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு குறிக்கோளோ பொருளோ எதுவுமே கிடையாது. அவங்க வயிறு ஒரு பக்கம் சுடுகாடா இருக்கு, இன்னொரு பக்கம் அவர்கள் இல்லறத்தை விட்டு நீங்கி துரோரம் மேற்கொள்ள முடியாமல் இப்படி இதிலேயே உழன்று நின்று கொண்டு அவர்கள் இந்த வாழ்க்கையை வீணே கழித்து மரணம் அடைகிறார்கள். அவர்கள் சென்று அடையக்கூடிய சுடுகாடாக ஒன்று இருக்கிறது. அப்போ துறவின் கண் சேராதவர்களை நாம் பெரிய அளவுக்கு மதிக்க வேண்டியதில்லை அப்படிங்கிற மாதிரி இந்த பாடல் பொருள் கொள்ளலாம். அதுதான் இந்த பாட்டு சொல்லுது. துக்கத்துள் தூங்கி துறவின் கண் சேர்வலா மக்கள் பிணத்த சுடுகாடு, தொக்க விலங்கிற்கும் புள்ளிற்கும் காடே புலம் கெட்ட புல்லறிவாளர் வயிறு. புல்லறிவாளர் உண்மையான அறிவுடையவர்கள், குறைந்த அறிவு, மிகச் சிறிய அளவிலான அறிவு, அல்லது தாம் பெற்ற அறிவை சரியான வழியில் உபயோகிக்க தெரியாதவர்களுடைய அறிவு. அவர்களுடைய வயிறு ஒரு வகையில சுடுகாடாக இருக்கிறது. ஏன்னா அவர்கள் கண்ட பறவைகளையும் விலங்குகளையும் பிடித்து கொன்று உண்கிறார்கள். அப்போ அதை கொண்டு போய் அடக்க செய்யற இடம் சுடுகாடுன்னா அப்ப அந்த வயிறு சுடுகாடு தானே. அதனால அது அவர்களுடைய வயிறே ஒரு சுடுகாடு போல ஆக்கி விடுகிறார்கள். அப்படிப்பட்டவர்களுடைய வாழ்க்கையில இன்னும் அந்த வாழ்க்கையிலேயே உழன்று மனையறத்திலேயே ஈடுபட்டு ஒரு ஒரு துறவு நிலையை அடைய வேண்டும் என்கிற எண்ணமே இல்லாமல் அப்படியே வாழ்ந்து மறைந்து போகிறார்கள். அவங்க இறந்து போன உடனே அவர்களை கொண்டு போய் சுடுகாட்டில் புதைக்கிறார்கள் அல்லது எரிக்கிறார்கள். இது என்ன வாழ்க்கை? இந்த ஒரு வாழ்க்கையில ஒரு பொருளே இல்லாத ஒரு வாழ்க்கை அப்படிங்கறது ஏன்னா இதுக்கு என்ன உரையில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது போன ஜென்மத்துல பண்ணினதோடது, முன் ஜென்மத்துல பண்ணினதோட இதனாலதான் இந்த இதுல ஒரு நல்ல வாழ்க்கை அமையாததற்கு காரணம் அந்த வினை பயன்தான். அந்த வினையின் காரணமாக இவர்களுக்கு அடுத்த ஒரு பிறவில நல்ல வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கான தோது ஏற்படுவதில்லை. அதனால ஒரு வாழ்ந்து கண்டதையும் சாப்பிட்டுட்டு மரணம் வரும்பொழுது இறந்து போகக்கூடிய ஒரு வாழ்க்கை, சாதாரண ஒரு வாழ்க்கை தான் விதிக்கப்பட்டிருக்கிறது. எனவே அடுத்த பிறவில நல்ல பிறவி கிடைக்கணும் அப்படின்னா நல்ல செயல்களை செய்யுங்கள், தீய வினைகளை செய்யாதீர்கள் அப்படிங்கிற மாதிரியான இந்த பாடலுடைய பொருளை எடுத்துக்கொள்ளலாம். அதான் இந்த பாடல் ரொம்ப எளிமையான ஒரு பாட்டு தான். துக்கத்துள், துக்கம்னா இங்க மனை வாழ்க்கையே இது துக்கம் அப்படின்னு சொல்லுது. துக்கத்துள் தூங்கி அதன் கண்ணேயே நின்று, தூங்கினா தொங்கிக் கொண்டு அப்படின்ற அர்த்தம். தொங்கிக் கொண்டுனா இங்க அங்கேயே அதிலேயே உழன்று கொண்டு, அதுல இருந்து வெளியில வரத்துக்கு எந்த வழியிலும் தேடாம அதிலேயே உழன்று கொண்டு துறவின் கண் சேர்களா, துறவை நோக்கி மனதை திருப்பாத அல்லது அப்படி போக வேண்டும் என்று ஒரு காலம் எண்ணாத அந்த மாதிரியான மக்களும் வாழ்ந்து இறந்து போகிறார்கள். அவர்களை சுடுகாட்டில் கொண்டு புதைக்கிறார்கள். தொக்க விலங்கிற்கும் புள்ளிற்கும் காடே புலம் கெட்ட புல்லறிவாளர் வயிறு. அதே சமயம் மனிதர்களுடைய வயிறே ஒரு சுடுகாடாக மாறி இருக்கிறது. காரணம் இந்த மாதிரியான பறவைகளையும் விலங்குகளையும் உண்பதனால. இப்படி உண்ணுவது என்பது சரியில்லாதது. ஏன்னா இது சமணம் சார்ந்த நூல், அது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இது சமண சமயத்தினுடைய நூல். சமணம் இந்தியாவில மிகப்பெரிய அளவுல வெஜிடேரியனிசம் அப்படிங்கிறத சைவ உணவு கோட்பாட்டை பரப்பியது சமணம் தான். அதுலதான் ரொம்ப தீக்கமா, பௌத்தத்துல கூட உங்களுக்கு இது கிடையாது, புலால் உண்ணாமை கிடையாது. பௌத்தத்துல
பௌத்த பிக்குகள் வந்து புலால் உணவை பிச்சையா கொடுத்தாங்கன்னா அதை வாங்கி அவங்க சாப்பிடலாம். அவர்களுக்கு வந்து புலால் உணவு மறுக்கப்பட்டது அல்ல. ஈவன் புத்தரே வந்து அவருடைய கடைசி இதுல வந்து ஒரு விருந்தினர் உபசரித்த ஒரு அது வந்து ஐ திங்க் பன்றிக்கறி, அது வந்து சரியா வேகாம இருந்தது அல்லது சரியா கிட்டு போனது, அதை உண்டதுனாலதான் அவருக்கு வந்து வயிற்றுப்போக்கு ஏற்பட்டு பரிநிர்வாண நிலையே அவர் அடைகிறார் அப்படிங்கிற மாதிரியான கதைகள் இருக்கு. அதனால பௌத்தம் கொல்லாமையை வலியுறுத்தல, அதாவது இது சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லல. ஆனா சமணம் வந்து அதை கடுமையாக வலியுறுத்துகிறது. அதனால பின்னாடி தோன்றிய சமண நூல்கள் உயிர் பலி கொல்லாமையை வலியுறுத்துகின்றன. ஈவன் திருக்குறளையும் அதை பார்க்கலாம். திருக்குறளையும் கொல்லாமைங்கிற ஒரு அதிகாரமே இருக்கு. இந்த மாதிரியான இதை வந்து சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு அதிகாரம் திருக்குறளையும் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அப்போ இது சமணம் அப்படிங்கிறதுனால இப்படி வயிற்றை சுடுகாடாக மாற்றிக்கொள்ளாதீர்கள், பிற உயிர்களையும் விலங்குகளையும் கொன்று தின்று சுடுகாடாக மாற்றிக்கொள்ளாதீர்கள் அப்படின்ற ஒரு செய்தியை இது சொல்லுகிறது. ஸோ இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தீங்கன்னா, இந்த ஜென்மத்துல இப்படி எல்லாவற்றையும் திங்கிற வாழ்க்கையை வாழ்ந்தீங்கன்னா அடுத்த பிறவில இதே மாதிரியான ஒரு வாழ்க்கை தான் அமையும். அங்க ஒரு நல்ல நிலைமைக்கு அடைவதோ அல்லது துறவை நோக்கி மனம் நாடுவதோ இல்லாம போயிடும். அதனால இந்த ஜென்மத்துல இதை செய்ய வேண்டாம் அப்படிங்கிற ஒரு செய்தியை இந்த பாடல் சொல்கிறது. இந்த பாடலை படிக்கும் போது நேற்று வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு புக் ஒன்று நான் படிச்சேன், எதேச்சியா அதை படிச்சேன். அது வந்து தர்மானந்த கோசாம்பி. தர்மானந்த கோசாம்பி நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம், இந்தியாவில தோன்றிய மிக முக்கியமான பௌத்த ஆய்வாளர். அவர் வந்து கோவால ஒரு சின்ன கிராமத்துல பிறந்தவர். வந்து கல்வியே கிடையாது அங்க. அந்த அப்போ வந்து போர்ச்சுகீசியர்கள் ஆண்டு கொண்டிருந்தார்கள். 1961 தான் கோவா விடுதலையை அடைஞ்சது. இந்திய அரசோட சேர்ந்து அதுக்கப்புறமா அது வந்து அப்ப அது வரைக்கும் போர்ச்சுகீசியர்களுடைய ஆதிக்கத்துல தான் அது இருந்தது. இப்போ அந்த கோவா அரசாங்கம் பெரிய வந்து கல்வி கேள்விகள் எல்லாம் முன்னெடுக்கல. பிற பிரிட்டிஷ் மாகாணங்கள் இருந்த மாதிரி அங்க கிடையாது, ஸ்கூல்ஸ் எல்லாம் பெருசா கிடையாது. ஆனா இவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மராட்டி தெரியும் அவருக்கு, அந்த மாதிரி படிச்சு ஒரு எளிய புத்தகங்கள் எல்லாம் படிச்சு அவர் வந்து அதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய இந்தியா முழுக்க தேடி, நேபாளத்துக்கு போய், திபெத்துக்கு போய், இலங்கைக்கு போய், எல்லா இடத்துக்கும் போய் தேடி பாலி மொழியையும் சமஸ்கிருதத்தையும் கற்றுக்கொண்டு மிகப்பெரிய ஆய்வு நூல்களை வந்து அவர் மொழிபெயர்த்தார், மராட்டியில மொழிபெயர்த்தார். ரொம்ப முக்கியமான இந்தியாவில நவ பௌத்தம் அப்படின்னு சொன்னா பௌத்தத்தினுடைய மறுமலர்ச்சிக்கு முக்கியமான வித்துவிட்டவர் வந்து தர்மானந்த கோசாம்பி. ரொம்ப நல்ல புக்கெல்லாம் அவருக்கு இருக்கு. அவருடைய ஆட்டோபயோகிராபி வந்து நிவேதன் அப்படிங்கிற பேர்ல இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கும், படிக்கலாம். இன்ட்ரெஸ்டா இருந்தா அதை படிக்கலாம். நிவேதன் அது. அப்புறம் வந்து பகவான் புத்தர் அப்படிங்கிற ஒரு புத்தகமும் அவர் வந்து மராட்டியில எழுதியிருக்காரு. அது தமிழ்லயும் டிரான்ஸ்லேட் ஆயிருக்கு, குஜராத்தில டிரான்ஸ்லேட் ஆயிருக்கு. குஜராத்தில காந்தி ஸ்தாபிச்ச குஜராத்தி வித்யாபீட், அந்த வித்யாபீட் வந்து அதை குஜராத்தில மொழிபெயர்த்திருக்காங்க, ஆங்கிலத்திலையும் அது மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அதுல உள்ள ஒரு குறிப்பு வருது, இது சமணம் வந்து கொல்லாமை சொல்லுதுன்னு சொல்றேன் இல்லையா. அப்போ வந்து அவர் ஒரு கட்டுரை எழுதுறாரு. குஜராத்தி வித்யாபீட்ல வந்து அவங்க ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சுரல் டிபார்ட்மெண்ட்ல வந்து அவங்க ஒரு புராதனம் அப்படிங்கிற பேர்ல ஒரு மேகசின் நடத்திட்டு இருந்திருக்காங்க 1925. அந்த அந்த மேகசின்ல ஒரு கட்டுரை வந்து தர்மானந்த கோசாம்பி எழுதியிருக்காரு. அதாவது மகாவீரர் காலத்துல, அதாவது 24 தீர்த்தங்கரர்கள் சொல்லுவாங்க இல்லையா, சமணத்துல 24 தீர்த்தங்கரர்கள் முக்கியமானவங்க. அந்த 24 தீர்த்தங்கர்கள்ல மகாவீரர் தான் வந்து கடைசியா தீர்த்தங்கரர் அவர் தான். அதுக்கு முன்னாடி பார்சுவநாதர், அதுக்கு முன்னாடி நேமிநாதர். மகாவீரரும் பௌத்தரும் சமகாலத்தவர்கள், வந்து ஒரே பீரியட்ல இருந்தவங்க. ஆனால் மகாவீரர் இறைச்சி உண்டார் அப்படிங்கிற குறிப்பு இருக்கு, அப்படிங்கிற சில பாடல்கள் இருக்கு அப்படிங்கிறத பத்தி ஒரு கட்டுரை எழுதியிருக்கார் தர்மானந்த கோசாம்பி எழுதியிருக்கார். சமணன் பின்னாடிதான் கொல்லாமைய முக்கியமான ஒரு இதுவா எடுத்துக்குது. ஆனால் மகாவீரர் காலத்துல மகாவீரரும் வந்து ஒரு இறைச்சி உண்டிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு கட்டுரையை அவர் எழுதுறாரு. அது பெரிய சர்ச்சையாக ஆகுது குஜராத்ல. அப்புறம் கூப்பிட்டு விளக்கம் கேட்கறாங்க, தர்மானந்த கோசாம்பி விளக்கம் கேட்கறாங்க, என்ன இது மாதிரி எல்லாம் எழுதியிருக்கீங்க நீங்க, இது கிடையாது அப்படின்னு. ஏன்னா அந்த சமயத்துல 1920s எல்லாம் அவங்க தீவிரமான சைவ உணவாளர்களா வந்துட்டாங்க சமணர்கள். இப்ப கூட மாவீரர் ஜெயந்திக்கு வந்து மதுக்கடைகளை மூடுற அளவுக்கு இறைச்சி கடைகளை மதுக்கடைகளை மூடுற வழக்கம் அரசாங்கங்கள் கடைபிடிக்கின்றன. அப்போ வந்து அவர் தர்மானந்த கோசாம்பி சொல்றாரு, ஒரு ஆய்வாளர்னா என்னுடைய மனசுக்கு உண்மை என்று பட்டதுதான் நான் எழுதியிருக்கேன். நான் வந்து அதுக்காக இல்லை என்பது மறுக்கிறதோ இருக்கிறத நான் மூடி மறைக்கிறதோ நான் எப்படி செய்ய முடியும், அதாவது இருக்கிறத நான் எழுதியிருக்கேன். எனக்கு வந்து அவர் மேல அவமதிப்பு அதெல்லாம் கிடையாது, இருக்கிறத நான் எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறமா ஒரு ஜெயின பெரியவர்கள்கிட்ட போய் கூட்டு கேட்கும் போது அவங்க ஆனா ரொம்ப பெருந்தன்மையோட ஒத்துக்கிறாங்க. ஆமா, முன்னாடி காலத்துல அது இருந்ததுதான் பதிவு பண்ணியிருக்காங்க, அதனால அவர் அதை எடுத்து எழுதியிருக்காரு. அது ஒரு பெரிய விஷயமா ஆக்கி அதை வந்து பிரச்சனை பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி அதோட அதை முடிச்சுக்கிறாங்க. இப்ப இந்த பாடல்களை படிக்கும்போது எனக்கு அது நினைவுல வந்தது. பின்னாடி ஆனால் சமணம் முழுக்க முழுக்க சைவ உணவு உண்பது அப்படிங்கிறத ரொம்ப தீவிரமான தன்னுடைய கொள்கையாக
வலியுறுத்த தொடங்கியது பின்னாடியான காலகட்டத்துலதான் அப்படின்னு. அதனாலதான் இந்த பாடலுமே ஒரு வயிறு என்பதை சுடுகாடுன்னு சொல்லணும் அப்படின்னா அது வந்து ஒரு வேற இதுல வேற பெரிய யோசனைகளை சொல்றதுதான் அது. அதனால இந்த மாதிரியான பறவைகளையும் விலங்குகளையும் முன்பவர்கள் வந்து வயிற்றை சுடுகாடு போல ஆக்கிக் கொள்வார்கள். அவர்களால துறவை நோக்கி செல்ல முடியாது. அவர்களுடைய வாழ்க்கை மிக சாதாரண ஒரு வாழ்க்கையாக மங்கி மறைந்து விடும் அப்படிங்கிறத தீவிரத்தினுடைய முதல் பாடல் சொல்லும். சரி, இரண்டாவது பாட்டு போலாம். இரண்டாவது பாட்டு இதுவும் அந்த காலத்துல இருந்து ஒரு சமூக நிலையை தான் இந்த பாட்டு சொல்லுது. இரும்பார்க்கும் காலராய் ஏதிலார்க்கு ஆளாய் கரும்பார் கழனியுட் செல்வர் சுரும்பார்க்கும் காட்டுளாய் வாழும் சிவலும் குறும்பூழும் கூட்டுளாய் கொண்டு வைப்பார். காட்டுல வாழக்கூடிய சுரும்பு ஆர்க்கும், சுரும்புகள்னா வண்டினங்கள் மொய்க்கக்கூடிய பூக்களில் இருந்து தேனை எடுத்து உண்ணக்கூடிய அல்லது சுரும்புகள் மொய்க்கக்கூடிய பூக்கள் மலர்ந்திருக்கிற காட்டுல வாழக்கூடிய சிவல் குறும்பூல் அப்படிங்கிற பறவைகள், சின்ன பறவைகள், அவையெல்லாம் ரொம்ப சின்னது, பறவையே சின்னதுதான். இதுல வந்து வித்தியா காட்டுறாங்க. குறும்பூல் சிவல் அப்படிங்கிற 2 பறவை இப்படிதான் இருப்போது. இவற்றையெல்லாம் பிடித்து கொண்டு, இதெல்லாம் பறவைலாம் ரொம்ப சுதந்திரமா அவற்றினுடைய இடத்துல பறந்து கொண்டிருப்பது. அதை பிடித்து கொண்டு வந்து கூட்டுக்குள்ள வச்சு அடைக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு என்ன தண்டனை கிடைக்கும் அப்படின்னா, அடுத்த பிறவியில அவங்க என்னவோ ஆவாங்க அப்படின்னா, அல்லது போன பிறவியில இப்படி செஞ்சதுனால இந்த பிறவியில அவங்க எப்படியா இருக்காங்க அப்படின்னா, இரும்பார்க்கும் காலராய், கால்கள்ல இரும்பு சங்கிலிகள் கட்டப்பட்டு ஏதிலார்க்கு ஆளாய், வேற ஒரு அவர்களுடைய நாட்டை சேராத வேற ஒருவர்களுக்கு அல்லது அவர்களுடைய நிலத்தை சேராத வேறு ஒருவர்களுக்கு அடிமைகளாக பணி செய்யப்பட்டு அவர்களுக்கு அடிமைகளாக ஆகி கரும்பார் கழனியுட் செல்வர், கரும்பு இருக்கக்கூடிய கரும்பு விளைக்கக்கூடிய வயல்களில் சென்று அடிமை வேலைக்கு ஆட்படுத்தப்படுவார்கள். அப்ப அந்த காலகட்டத்துல இப்படி ஒரு நிலைமை இருந்திருக்கு. கால்கள்ல இரும்பு சங்கிலியை கட்டி அடிமைகளை போல நடத்தி கழனிகளில் ஆட்களை வேலைக்கு அமர்த்தி இருக்கிறார்கள், வேலையை செய்ய வச்சிருக்காங்க. அதாவது ஒன்று போர்கள்ல இருந்து பிடிக்கப்பட்டவர்களாக, போர்களின் காரணமாக பிற ஊர்களில் இருந்து பிடிக்கப்பட்டு கொண்டு வந்து இந்த நாட்டினுடைய மன்னனுடைய நாட்டுல வேலை செய்யப்பட்டவர்களாக இருக்கலாம். இன்னொன்று அடிமை முறை தமிழகத்துல இல்ல அப்படிங்கிற ஒரு பரவலா சொல்லப்படுகிறது. அடிமை முறை என்பது இப்போ நம்ம ஆப்பிரிக்கால பாக்குற, அமெரிக்கால பாக்குற அந்த ஆப்பிரிக்கர்களை பிடித்து கொண்டு போய் அடிமைகளாக ஆக்கி செய்த அந்த வழக்கம் நம்ம படிக்கிறோம் இல்லையா, அது வந்து தமிழகத்துல இல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஆனா எட்கர் தஸ்டன் அப்படிங்கிற ஒரு ஆய்வாளர், அவர் வந்து ஒரு ஆங்கிலேயர், அவர் வந்து ரொம்ப பெரிய அளவுல விரிவாக ஆய்வு செய்து தமிழகத்தினுடைய நிலைமைய பதிவு செஞ்சிருக்கார். அவருடைய தென்னிந்திய பழங்குடிகளும் மரபுகளும் ஒரு புக் இருக்கு, ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான புக்கு. அதுல வந்து அவர் வந்து அடிமை முறை இருந்தது இங்க அப்படின்னு சொல்றாரு. இங்க வந்து அடிமை முறை வழக்கத்துல இருந்தது, இந்த மாதிரி வந்து குடும்பத்தையே வித்திருக்காங்க அல்லது குடும்பத்திலும் யாராவது ஒருத்தரை வித்திருப்பாங்க, அடிமையாக பணித்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதெல்லாம் அவர் பதிவு செஞ்சிருக்காரு. சோ அப்படியும் இருந்திருக்கலாம், அல்லது போர்க்கைதிகள் இப்படி நடத்தப்பட்டிருக்கலாம். 2ஐயுமே நம்ம வச்சுக்க முடியும். இரும்பார்க்கும் காலராய், அதாவது காட்டுல சுதந்திரமாக உழவக்கூடிய பறவைகளை பிடித்து கொண்டு வந்து நீ கூட்டுல அடைச்சு வச்ச அப்படின்னா உனக்கு அடுத்த ஜென்மத்துல என்ன மாதிரியான ஒரு பிறவி கிடைக்கும் அப்படின்னா, உன் கால்கள் இரும்பு சங்கிலியை கட்டி ஒரு வயல்ல அடிமை போல, பிறருக்கு அடிமை போல இருந்து வேலை செய்யக்கூடிய ஒரு சாபம் கிடைக்கும். அதனால இது செய்யாதே அப்படிங்கிறதா, அப்படி பயமுறுத்துறதா இந்த பாட்டு. ஆனால் அந்த காலகட்டத்துல அப்போ மனிதர்கள் அப்படி வேலை செய்திருக்கிறார்கள். அதனாலதான் இத வந்து இப்படி ஒரு பாட்டு எழுத முடியுது. அப்ப ஆனா தீவினை அது வந்து ஒரு சமூக நிலையா அப்ப பார்க்க தோணல. இது பாடலை எழுதிய ஆசிரியருக்கு அவங்க ஏன் இப்படி பிடிக்கப்படணும், போர் செய்யக்கூடிய ஆசையினால, போர் செஞ்சாலும் வெற்றி பெற்றாலும் அவர்கள் அடிமைகளாக நடத்தணும் அப்படிங்கிற அந்த மனிதர்களுடைய தீராத ஒரு அந்த ஒரு வேட்கையினால, அந்த ஒரு மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய நாடு இருக்கக்கூடிய ஆசையினால, அதெல்லாம் தான் காரணம் இல்லையா. அதுக்கு வந்து அவங்க செஞ்ச தீவினை அச்சம் கிடையாது. இப்ப இன்னைக்கு வந்து காசாலையும் இதுலயும் போர் நடக்கும் பொழுது அந்த குழந்தைகள் என்ன பாவம் பண்ணாங்க, அப்ப அந்த குழந்தைகளோட பாவம் நம்ம சொல்லிட முடியுமா? முடியாது. அப்போ ஆனா அந்த காலகட்டத்துல இப்படிதான் ஒரு நம்பிக்கை இருந்திருக்கு. இந்த தீவினை அச்சம் அப்படிங்கிறதே வந்து ஒரு பயமுறுத்தக்கூடியதுதான். இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உனக்கு இதெல்லாம் நடக்கும். அப்போ சுரும்பார்க்கும் காட்டுளாய் வாழும் சிவலையும் குறுமொழியும் யாரு பிடிச்சி அதை வந்து ஒரு கூட்டுல அடைச்சு வைக்கிறாங்களோ அவர்கள் அடுத்த பிறவில இப்படி ஆவாங்க, அல்லது இந்த பிறவில இப்படி இருப்பவங்க போன ஜென்மத்துல அப்படி பண்ணிருப்பாங்க. அதனாலதான் அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை கிடைச்சிருக்கு. இப்போ இதே மாதிரி நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம், அது வந்து பாரதி பதிவு பண்ணிருக்காரு. பிஜி தீவுகள்ல கூட்டிட்டு போய் எப்படி வந்து இங்க இருந்து
இன்டென்சிவ் லேபர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒப்பந்த கூலிகளாக இங்க வந்து கூட்டிட்டு போறது. இங்க இருந்து இந்தியாவில இருந்து ஒப்பந்த கூலிகளை ஆங்கிலேய அரசாங்கம் ஏற்றுமதி செய்து கொண்டே இருந்தது. அப்படித்தானே காந்தி தென்னாப்பிரிக்காவுக்கு போய் அங்க அந்த மக்களுடைய இதுக்காக போராடினாரு. அந்த மாதிரி ஒப்பந்த புலிகளாக அவங்க இந்தியா மற்றும் வேற நாடுகள், ஆப்பிரிக்கா மட்டும் இல்ல நிறைய நாடுகளுக்கு அவங்க அனுப்பப்பட்டிருக்காங்க. அது போய் ஏமாத்தியும் அனுப்பப்பட்டிருக்காங்க. இதுல வந்து அந்த ஊர்ல இருந்த ஒருத்தர் வந்து இன்னைக்கு நிறைய புத்தகங்களுடைய பேர் எனக்கு ஞாபகம் வருது. அந்த ஊர்ல அப்படி இருந்த விஜய் தீவுல வேலை போய் இது மாதிரி ஒப்பந்த கூலியா போய் ஏமாற்றப்பட்டு ஏதோ ஒரு சம்பளம் சொல்லியிருப்பாங்க, இத்தனை வருஷம் தான் சொல்லியிருப்பாங்க. நான் அங்க போனா எல்லா கட்டுப்பாடுகளுக்கும் உட்பட்டு ஒரு அடிமை போல வேலை செய்யணும். தோதாத்ராம் சந்தியா அப்படிங்கிற ஒருத்தர் வந்து ஒரு புக் எழுதியிருக்காரு. அதுவும் நெட்ல இருக்கு. மை 21 days in பிஜி ஐலாண்ட் அப்படின்னு ஒரு புக் இருக்கு. அவர் அப்புறம் அங்க 21 வருஷம் அங்க இருந்து அங்க பட்ட கஷ்டத்தை எல்லாம் அவர் அப்புறம் பதிவு பண்ணாரு. தன்னுடைய இன்னொரு நண்பரோட சேர்ந்து அதை பதிவு பண்ணி அது ஒரு புத்தகமா போட்டாரு. அதுக்கப்புறம் பின்னாடி நாள்ல அவர் இங்க வந்த போது காந்தியினுடைய சபர்மதி ஆசிரமத்துல போய் அவர் அதுக்கப்புறமா அங்க சேர்ந்துட்டாரு. ஆனா அந்த புத்தகத்தை வந்து விஜய் தீவினுடைய அந்த இதுல வந்து மியூசியத்துல வச்சிருக்காங்க அப்படின்னு சமீபத்துல படிச்சேன். அங்க வந்து இப்படிதான் இந்த மாகவி பாரதி அதை வந்து ஒரு பாட்டா எழுதியிருக்காரு. விஜய் தீவுல கரும்பு தோட்டத்துல இந்த மக்கள் இப்படியெல்லாம் கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு எழுதின ஒரே தமிழ் புலவன் பாரதியா தான் இருக்க முடியும். அது ஏன்னா அவர் பத்திரிகை ஆசிரியரா பத்திரிகையில வேலை பார்த்ததுனால அதை வந்து குறிப்பா எடுத்து பாரதி வந்து அதை எழுதியிருக்காரு. சோ இப்ப இதை பார்க்கும்போது எனக்கு அதெல்லாம் தான் ஞாபகம் வந்தது. ஒரு அப்போ வயல்கள்ல இந்த மாதிரியான போர்க்கைதிகளை அல்லது அடிமைகளாக மனிதர்களை வேலை செய்ய வைத்திருக்கிறார்கள். இந்த பாட்டு என்ன சொல்லுதுன்னா, அப்படி அடிமையாக வேலை செய்தவர்கள் போன ஜென்மத்துல இப்படியான சிவலியும் குறும்போழையும் பிடிச்சு கூட்டில் அடைச்சவங்களா இருந்திருப்பாங்க அப்படின்னு இது தன்னுடைய அந்த தீவினையை செய்யாதீர்கள் அப்படிங்கிற ஒரு அச்சத்தை பதிவு பண்ணுது. ஆனால் இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சமூக வரலாறு இருக்கு அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்கும்போது புரிஞ்சுக்க முடியும். சோ அதுதான் இந்த பாடல். இரும்பார்க்கும் காலராய் ஏதிலார்க்கும் ஆளாய் கரும்பார் கழனியுட் செல்வர் சுரும்பார்க்கும் காட்டுளாய் வாழும் சிவலும் குறும்பூடும் கூட்டுளாய் கொண்டு வைப்பார். அப்படி செய்யக்கூடாது. அந்த பறவைகளை அப்படி பிடித்து வைப்பது என்பது சரியில்லாது அப்படிங்கிறத இந்த பாட்டு சொல்ல வந்த ஒரு பொருள். சரி, அடுத்த பாட்டும் வந்து இதே மாதிரியான ஒரு சமூக வரலாறு தான். அக்கே போல் அங்கை ஒழிய விரல் அழுகி துக்க தொழுநோய் எழுபவே அக்கால் அளவனை காதலித்து காண்முறித்து தின்ற பழவினை வந்தடைந்த கால். அப்போ அந்த காலத்துல வந்து தொழுநோய் பரவலாக இருந்திருக்கிறது. இது எழுதப்பட்ட காலகட்டத்துல தொழுநோய் பரவலா இருந்திருக்கு. இன்னைக்கு தொழுநோய் வந்து ஓரளவுக்கு எராடிகேட் பண்ணியாச்சு. அதுக்கு வந்து பின்னாடி நிறைய கிறிஸ்டியன் மிஷனரிஸ் தான் அதுக்கு நிறைய ஒர்க் பண்ணாங்க. நிறைய கிறிஸ்டியன் மிஷனரிஸ் வந்து இந்தியாவில் ஒர்க் பண்ணாங்க. அதுல வந்து காந்திய இயக்கங்களும் இதுக்கு பெரிய அளவுல வேலை பார்த்துருக்கு. ஆனால் இந்த பாட்டு என்ன சொல்லுது அப்படின்னா, நண்டை பிடிச்சு கொண்டு வந்து அதனுடைய கால் கையெல்லாம் முறிச்சு அதை வந்து யாரு உண்டிருப்பார்களோ அவர்களுக்கு பின்னாடி அடுத்த பிறவியில கைகளுடைய நுனிகள் எல்லாம் அழுகி போய் அக்குமணி அக்கே போல், அக்குன்னா அக்கு என்பது ஒரு நிறம். என்னுடைய நிறம்னா சங்கினுடைய நிறம். சங்கினுடைய நிறம் வெள்ளை நம்ம எழுதுறோம். வெள்ளை கிடையாது இல்லையா, அது ஒரு மாதிரி பேல் வெள்ளை. அது ஒரு பேரா வெளிர் வெள்ளை நிறம். அதுக்கு என்ன வேற என்ன நிறம் கலர் பேர் இருக்கு அப்படின்னு நம்ம இது வரைக்கும் யோசிச்சது இல்லை. ஆனா இந்த பாடல் அதை சொல்லுது. அக்கே போல், அக்குனா சங்கினுடைய நிறம் போல, அந்த சங்கினுடைய ஒரு மாதிரி ஒரு மஞ்சள் பூத்த வெள்ளை நிறம் இல்லையா, அந்த நிறம் போல அங்கை ஒழிய தன்னுடைய அழகான விரல்கள் எல்லாம் அப்படியே நசித்து போக, அப்படியே தொழுநோய் நம்ம பார்த்திருப்போம். முதல்ல அது கை விரல்கள், காது நுனி, மூக்கு நுனி எல்லாம் தான் அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அரிக்க ஆரம்பிக்கும். அப்படியே கை விரல் எல்லாம் குறைஞ்சு சின்னதாய் அப்படியே மடங்கி போயிடும். அதனுடைய நரம்புகள் எல்லாம் அப்படியே இதுவாயிடும். ஒழிய விரல் அழுகி துக்க தொழுநோய் எழுவவை. இந்த தொழுநோய் வந்து ஒரு தீவிரையினுடைய பயன்தான். அது வந்து போன ஜென்மத்து சாபம். என்ன அப்படின்னா, அக்கால் அளவனை காதலித்து, அளவன்னா நண்டுகளை ரொம்ப விருப்பத்தோட பிடித்து கொண்டு வந்து கால் முறித்து தின்ற பழவினை வந்து அடைந்த கால். இப்ப இந்த தொழுநோயாளிகளா இருக்கிறவங்க எல்லாம் போன ஜென்மத்துல நண்டை பிடித்து கொண்டு வந்து கை கால்களை முறிச்சு சாப்பிட்டவங்களாதான் இருக்கு அப்படின்னு சொல்லுது. ரொம்ப ஒரு எளிய ஒரு என்ன பாவம் பண்ணாம இப்ப அனுபவிக்கிறான் அப்படின்னு சொல்ற ஒரு ஒரு வழக்கமான ஒரு பேச்சுதான் இது. ஆனால் தொழுநோய்க்கு நிறைய காரணங்கள் இருந்திருக்கு. சயின்டிபிக்கலா நிறைய காரணங்கள் இருந்திருக்கிறத வந்து அதுக்கப்புறமா பின்னாடி ஆய்வு செய்து அதை கண்டுபிடித்திருக்கிறார்கள். ஒரு சில இடங்கள்ல அது ரொம்ப ஜாஸ்தியாவே இருந்துச்சு. இந்தியாவில ஒரிசால மிக அதிகம். ஒரிசா, பீகார் அங்கெல்லாம் வந்து தொழுநோயாளிகளுடைய எண்ணிக்கை மிக அதிகம். அங்கெல்லாம் நிறைய அசைலம்ஸ் இருந்திருக்கு. கிறிஸ்டியன் மிஷனரிஸ் நடத்திருக்காங்க, அப்புறம் இவங்க நடத்திருக்காங்க. அதெல்லாம் படிச்சா நமக்கு வந்து ரொம்ப பரிதாபமா இருக்கும்.
இதுல ரொம்ப முக்கியமான ஆள். இது படிக்கும்போது எனக்கு அதுவும் ஞாபகம் தான். டைம் இருக்கா தெரியல, நான் பாட்டுக்கு எக்கச்சக்கமா முக்கவே சொல்லிட்டே போனா அப்புறம் பாட்டை முடிக்க முடியாது. இந்த 2 பாட்டையும் முடிச்சுட்டு அதை சொல்றேன். தொழுநோய் சம்பந்தமான இது ஒரு முக்கியமான ஒரு ஆளுமை. சரி, இந்த பாட்டு இதுதான். அக்கே போல் அங்கை ஒழிய விரல் அழுகி துக்க தொழுநோய் எழுபவே. நீங்கள் நண்டை பிடித்து இப்படி கால் கைகளை முறித்து தின்றீர்கள் என்றால் அடுத்த ஜென்மத்துல உங்களுக்கு, அல்லது போன ஜென்மத்துல நீங்க இப்படி பண்ணதுனாலதான் இந்த ஜென்மத்துல உங்களுக்கு தொழுநோய் வந்திருக்கிறது. அக்குமணி போல, சங்கு போல நிறம் வெளுத்த கை கால்கள் எல்லாம் அழுகி போன அந்த தொழுநோய்க்கு காரணம் இப்படி முன்ஜென்மத்தில் செய்த வினைதான். அதனால அதை செய்யாதீர்கள். தீவினை அச்சம் அப்படி உணர்த்துகிறது. சரி, அடுத்தது 24வது பாட்டு, 124. நெருப்பழர் சேர்ந்த கால் நெய் போல் வதூவும் எரிப்பச் சுட்டு எவ்வநோய் ஆக்கும் பரப்ப கொடுவினையர் ஆகுவர் கோடாரும் கோடி கடுவினையர் ஆகியோர் சார்ந்து. தீவினையாக ஆகுவார்கள். என்ன எப்படி அப்படின்னா, மனதில் கோட்டம் இல்லாதவர்கள், மனதில நல்ல எண்ணம் இல்லாதவர்கள், தீவினையாளர்களை சார்ந்து கூடா நட்பு. இது வந்து கூடா நட்பை சொல்லுகிறது. ஏன் கூடா நட்பு சொல்ல வேண்டியது இந்த பாட்டுக்கு எங்க வச்சிருக்காங்க அப்படின்னா, இது தீவினையின் காரணமா தான் கூடா நட்பே வந்தது. அதனாலதான் இது இங்க வச்சிருக்காங்க அப்படின்னு உரையாற்ற எழுதுறாரு. கூடா நட்பு கொண்டவர்கள் இப்படி நெருப்புல சேர்ந்த நெய் எப்படி உருகி அப்படியே அழிந்து போகுமோ, அல்லது அப்படியே உருகி ஒன்றும் இல்லாமல் ஆகிவிடுமோ, அது போல அவர்களுடைய வாழ்க்கை ஆகிவிடும் கூடா நட்போடு சேர்ந்து. சரி, ஏன் இதை கூடா நட்புல தானே வச்சிருக்கணும்? அந்த அதிகாரத்துல இதை கொண்டு போய் வச்சிருக்கணும். ஏன் இங்க வச்சாங்க அப்படின்னா, அந்த கூடா நட்பை கொள்ளுவதற்கு காரணமே பழவினைதான். இந்த போன ஜென்மத்துல செய்த வினை காரணமாக இந்த ஜென்மத்துல நல்லவர்களோடு சேர முடியாமல் தீவினையாளர்களோடு சுற்றி திரிந்ததனால இப்படி ஒரு நிலைமை வந்து சேர்கிறது. அதனால நல்ல வினை செய்தால் நல்ல நட்புகள் கிடைக்கும், நல்ல கதிக்கு ஆளாவீர்கள். தீவினை செய்தீர்கள் என்றால் கூடா நட்பு தான் கிடைக்கும். கூடா நட்பை சேர்ந்தால் இப்படி நெய்யில் நெருப்பில் இட்ட நெய் போல ஒன்றுமில்லாமல் அழிவீர்கள். அதனால நல்ல வினைகளை செய்யுங்கள் அப்படின்னு இந்த பாடல் சொல்லுது. அதுதான் இந்த பாடல். நெருப்பழல் சேர்ந்த கால், நெருப்பினுடைய அழல், நெருப்பினுடைய அழல்னா அதனுடைய வெம்மைத்தன்மை, அதுல சேரும் பொழுது நெய் போல வதுவும், நெய் வதுவும்னா நெய் எப்படி உருகி அழிந்து போகுமோ அது போல எரிப்ப சுட்டு எவ்வ நோய் ஆக்கும். எவ்வம்னா துன்பம், மிகப்பெரிய துன்பமாகிய நோயை கொடுக்கும். எது என்றால் பரப்ப கொடுவினையாளர் ஆகுவர் கோடாரும் கோடி கடுவினையர் ஆகியோர் சார்ந்து. கடுவினைகளை செய்யக்கூடிய தீய நட்புடையவர்களோடு சேர்பவர்கள் கொடுவினையாளராக மாறி இப்படி நெருப்பில் இட்ட நெய் போல ஒன்றுமில்லாமல் உருகி அழிவார்கள். அதற்கு காரணம், இந்த கூடா நட்பு வருவதற்கு காரணம் முன்ஜென்மத்தில் செய்த தீவினைகள். அதனால நல்வினைகளை செய்தால் உங்களுக்கு நல்ல நட்புகள் கிடைக்கும். தீவினைகள் செய்தால் இப்படி சேரக்கூடாதவர்களோடு சேர்ந்து நீங்கள் அழிந்து போவீர்கள். அதனால இதை செய்யாதீர்கள். அதனால நல்ல வினைகளை செய்யுங்கள். தீவினைகளை செய்தால் இப்படியெல்லாம் தண்டனைகள் கிடைக்கலாம். அதனால இதை செய்யாதீர்கள் அப்படின்னு இந்த பாடல் சொல்லுது. சரி, கடைசியா இருக்கிற பாட்டை பார்த்துடலாம். பெரியவர் கேண்மை பிறை போல நாளும் வரிசை வரிசையா நந்தும் வரிசையால் வானூர் மதியம் போல் வைகளும் தேயுமே தானே சிறியார் தொடர்பு. நல்லா இருக்கு இல்லையா? படிச்ச உடனே நமக்கு புரிஞ்சிருச்சு. பெரியவர்களுடைய நட்பு, பெரியவர்களோடு நட்பு கொண்டால், நல்ல குணமுள்ளவர்களோடு அறிவுடையவர்களோடு நட்பு கொண்டால் அது பிறை எப்படி வளர்ந்து கொண்டே போகுமோ, அமாவாசை முடிந்து அடுத்தது எப்படி பிறை வளர்ந்து கொண்டே போய் முழுமதி ஆகுமோ அது போல அந்த நட்பும் வளர்ந்து பெருகி ஒளி வீசும். வரிசை வரிசையா கொஞ்சம் கொஞ்சமா வளரும், வளர்ந்து ஒளி வீசும். ஆனால் வானூர் மதியம் போல் வைகளும் தேயுமே தானே சிறியார் தொடர்பு. சிறியவர்களோடு நட்பு கொண்டால் அது ஒன்றுமே இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக தேய்ந்து கடைசியில ஒன்றுமே இல்லாம அமாவாசையில, அதாவது அழகா இருக்கு இந்த பாட்டு. பௌர்ணமி, அமாவாசையில இருந்து ஆரம்பிச்சு பௌர்ணமி, பௌர்ணமில இருந்து ஆரம்பிச்சு திரும்பி அமாவாசை. நல்லவர்களுடைய நட்பு அமாவாசையில இருந்து பௌர்ணமி நோக்கி போகுது. தீயவர்களுடைய நட்பு, சிறியோருடைய நட்பு பௌர்ணமியில இருந்து அமாவாசை நோக்கி வருவது. அவ்வளவுதான். அதனால இந்த பெரியவர்களுடைய நட்பு வளர்ந்து கொண்டே செல்வது, தீயவர்களுடைய நட்பு குறைந்து கொண்டே செல்வது. இதுக்கு நிறைய பாடல் உதாரணமா இவர் சொல்லியிருக்காரு. குரல்லையும் இதே மாதிரி ஒரு குரல் இருக்கு. நிறை நீர நீரவர் கேண்மை பிறைமதி பின்னீர பேதையார் நட்பு. இதேதான், இதே பொருள் தான் அந்த குரல்லையும் இருக்கு. நிறை நீர நீரவர் கேண்மை பிறைமதி பின்னீர பேதையார் நட்பு. பேதையர்கள், அறிவில்லாதவர்கள் அல்லது அறிவை உபயோகிக்க தெரியாதவர்கள், அறியாமை உடையவர்கள், அவர்களுடைய நட்பு பிறைமதியை போன்றது, குறைவானது. ஆனால் நிறைவான முழுமதி என்பது பெரியவர்களுடைய நட்பு நிறைவான
முழுமதியை போன்றது அப்படிங்கிறது இந்த குறள் சொல்லக்கூடியது. வளர்ப்பிறை போல் வழி வழி பெருகி, இப்படிதான் வந்து குறுந்தொகையில் வரக்கூடிய ஒரு வரி அது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எங்களுடைய காதல் வளர்ந்தது அப்படிங்கறது தலைவி சொல்றான். கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து நிறைமதி போல ஆயிடுச்சு அப்படின்னு. சோ இது எல்லாமே, அதாவது உங்களால துறவு எய்த முடியலனாலும் அதுக்கு தீவினை தான் காரணம். நல்ல நண்பர்கள் கிடைக்கல, தீய நண்பர்களோடு நீங்க சேர்றீங்கனாலும் அதுக்கு தீவினை தான் காரணம். உங்களுடைய தொழுநோய் வந்து விரல்கள் அழுகிறதெல்லாம் அதுக்கும் தீவினை தான் காரணம். நீ போல உருகி வாழ்க்கை அழிந்து போகும் தீவர்களோடு சேர்ந்து அப்படின்னா அதுக்கும் தீவினை தான் காரணம். அதனால பெரியவர்களோட நட்பு செய்தல் என்பது நல்லது அப்படின்னு அந்த ஒரு 5வது பாட்டோட அதை நிறுத்திருக்காரு. நம்ம இதோட நிறுத்திக்கலாம். அந்த தொழுநோயில நான் சொன்னவர் வந்து TN ஜெகதீசன். அவர் வந்து ரொம்ப முக்கியமானவர். TN ஜெகதீசன் அவர் வந்து ஒரு ஆட்டோபயோகிராபியே எழுதியிருக்காரு. அவருக்கு வந்து அவர் வந்து ஒரு ஆங்கில பேராசிரியர். ஆனா அவருக்கு வந்து தொழுநோய் வந்துருது. அப்போ கல்வி பணி அவரால் செய்ய முடியல. எவ்வளவு பெரிய ஒரு இது பாருங்க. ஒரு ஆசிரியராக ஆகணும்னு கனவு கண்டவர் ஸ்ரீனிவாச சாஸ்திரி, சில்வர் டங் சீனிவாச சாஸ்திரியோட மாணவர். தொழுநோய் வந்துருது, இப்ப வேலை கிடைக்கல. ஆனால் எது வந்ததோ அதையே அவர் தன்னுடைய வாழ்க்கையா மாத்திக்கிறார். அவர் வந்து இந்தியா முழுக்க சுற்றி தொழுநோயாளர்களை கணக்கெடுத்து அவர்களுக்கான அசைலம் எல்லாம் பார்த்து தொடங்கி, இங்கே செங்கல்பட்டுல ஒண்ணு தொடங்கினார், காஞ்சிபுரத்துல ஒண்ணு தொடங்கி ரொம்ப பெரிய அளவுல உலக அளவுல அதை வந்து எடுத்துட்டு போன முக்கியமான ஒரு ஆளுமையா அவர் பின்னாடி ஆனார். சோ அந்த தீவினையிலையும் ஒண்ணு நல்லது இருக்கு அப்படிங்கிறதுக்காக அதை சொல்ல வந்தேன். ஓகே, மீதி அடுத்த 5 பாட்டை நம்ம அடுத்த வகுப்புல பார்க்கலாம். நாளைக்கு பார்க்கலாம். நாளைக்கு வந்து செப்டம்பர் 5, நாளைக்கு பார்க்கலாம். பாய்.